உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, நான் உன் தங்கச்சி தான். ஆனா எனக்கும் சில விஷயம் புரியும். நீயும் மாமாவும் சேர்ந்து வாழல. எங்க எல்லாருக்காகவும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கல்ல. நீங்க 2 பேருமே அதை என்கிட்ட சொல்லல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, நீ உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவரு வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிற. இங்க பாருக்கா, நீ மாமா கூட சந்தோஷமா வாழணும்க்கா. அண்ணன் உயிரோட இருந்து இதெல்லாம் பாத்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும்ல. ஐயோ அக்கா, அண்ணன் இறந்துடுச்சுதான். அதுக்கு மாறன் மாமா காரணமா இருந்தாலும் அவரு காரணமே இல்லக்கா. அவரு செஞ்ச தியாகத்தையும் சொல்ல முடியாம இருக்க. அக்கா, அவர் எதையுமே திட்டம் போட்டெல்லாம் பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இங்க பாருக்கா, நீ அவரோட மனசு புரிஞ்சுக்கோக்கா. அவரை மாதிரி ஒரு நல்லவரை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அன்னைக்கே மாமா உன்னை கடையில இருந்து கூட்டிட்டு போக லேட்டா வந்தாருன்னு மாமா மேல கோச்சுக்கிட்டல. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஏதோ நடந்துருச்சு. இதெல்லாம் நீ அவங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காது. ஏய், என்னடி சொல்ற? ஆமாக்கா, முதல்ல அந்த மாதிரி பார்ட்டிக்கு நான் போனது இல்ல. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கம்பல் பண்ணாங்கன்னு போயிட்டேன். நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்க்கா. என்ன பண்ணணும்னு கூட தெரியாம இருந்தப்பதான் மாறன் மாமா வந்து என்ன காப்பாத்தினாரு. அன்னைக்கு மட்டும் அவரு சரியான நேரத்துல வரலன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தினாரு. அதனாலதான் அன்னைக்கு அவர் உன்னை கடைக்கு கூப்பிட வர முடியல. நீ அவரை வேண்டான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மாமா பண்ணதுல என்னக்கா தப்பு? என்னோட ஆசையெல்லாம் ஒரு அம்மா மாதிரி கூட இருந்து நிறைவேற்றிருக்கல. இப்ப கூட கத்தி குத்து பட்டு படுத்திருக்கும் போது நீ தானே அவரை பாத்துக்கிட்ட. கையில தீச்சட்டி எல்லாம் ஏந்தி வேண்டிக்கிட்டல. அவருக்காக நீ இவ்ளோ பண்ணும்போது அவர் உனக்காக இத கூட பண்ணக்கூடாதாக்கா? கரெக்ட் தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.